இது எப்படின்னா -81 குடுத்துருக்காங்க, குடுத்துருக்காங்க. ஸோ இருக்கு, இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாக்ஸ் எப்படி போடுறதுன்னு சொல்லிடுறேன். அடுத்து பார்க்கலாம். பாக்ஸ்ல வந்து எதுலேருந்து எது வரையும் இருக்கணும்னு சொல்ட்டாங்க. வந்து 0லேருந்து 1 வரையும் இருக்கணும்னு சொல்ட்டாங்க. லைக் எப்படி ஸ்டெப் ஆகுதுன்னு எப்படி ஜம்ப் ஆகுதுன்னு தெரியல. ஆனா 0லேருந்து 1 வரையும் இருக்கணும்னு சொல்ட்டாங்க. வந்து 0லேருந்து 1 வரையும் இருக்கணும்னு சொல்ட்டாங்க. ஆனா எப்படி ஜம்ப் ஆகுதுன்னு நமக்கு இன்னும் தெரியல. ஸோ அத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கலாம். எப்படி ஜம்ப் ஆகுதுன்னா, இந்த குடுத்துருக்காங்க. வந்து 1/3 1/3 ஜம்ப் ஆகுது அப்படின்னு. ஸோ இது வந்து இது வந்து வேற இது. வேற நோட்டேஷன் நம்ம அது லாஸ்ட் சொல்றேன். வேற நோட்டேஷன் இது வேற. வந்து 0 ஆரம்பிச்சிருக்கு. 0லேருந்து 1 வரையும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 0லேருந்து 1 வரையும் போட்டிருக்கோம். ஆனா எப்படி ஜம்ப் ஆகுதுன்னு தெரியல. 0லேருந்து 1/3 ஒரு ஜம்ப். அங்க =1/3 குடுத்துருக்காங்க. 0லேருந்து 1/3 அடுத்து 1/3 + 1/3 2/3 2/3 + 1/3 3/3 3/3 தான் 1. இப்படிதான் ஜம்ப் ஆக போகுது எக்ஸ்ல. அதே மாரி தான் ஒய்லயும் ஜம்ப் ஆக போகுது. அதுக்கு ஏத்தாப்புல பாக்ஸ் போட்டோம். பாக்ஸ் முடிஞ்சிருச்சு. எப்படி பாக்ஸ் வந்ததுன்னு. அடுத்து இந்த சைடு நம்ம எழுதிக்கிறோம். I(0), I(1), I(2), I(3) இங்க J(0), 2, 1, 2, 3ன்னு இது எழுதிக்கிறோம். இந்த 2 முடிஞ்சுச்சு. அடுத்து நம்ம கண்டிஷன்ஸ் வந்து என்னென்னதுன்னு எழுத போறோம். லைக் இதுல என்ன குடுத்துருக்காங்கன்னா, எக்ஸ் 0வா இருக்கப்போனா 0வா இருக்கணும் எல்லாமே. அதே மாரி ஒய் 0வா இருக்கப்பவும் எல்லாமே 0வா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் எங்க 0வா இருக்கு? x=0 இதுதான். x=0 இருக்கிற இடத்துல எல்லாத்துலயுமே 0வா இருக்கணும். அதே மாரி y=0 இருக்க இடத்துல எல்லாமே 0வா இருக்கணும்னு சொல்ட்டாங்க. இது எல்லாமே 0, 0 போட்டோம். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா y=1ம் x=1 வர்ற இடத்துல எல்லாம் 100ஆ இருக்கணும்னு சொல்றாங்க. இங்க y=1ன்னா இதுதான். கரெக்ட்டா? y=1 வர்ற இடத்துலனா x 100ஆ இருக்கணும். 100 100 அடுத்து x=1 வர்ற இடத்துலனா y 100ஆ இருக்கணும்னு சொல்றாங்க. இப்ப x=1 இங்க 100 இங்க 100 அப்புறம் இந்த லைன் ஃபுல்லா 100. இத சொல்லியிருக்காங்க. இப்படிதான் டயகிராம் வரையணும். பாக்ஸ் போட்டு முடிச்சுட்டோம். அடுத்து RHS முடிச்சிடலாம். RHS என்ன குடுத்திருந்தாங்க? 1/3 1/3 குடுத்திருந்தாங்க. இங்க 1/3 குடுக்கணும். இங்க 18xyன்னு இருக்கா? இந்த x எப்படி எழுதணும்னா I into hன்னு எழுதணும். y வந்து j into hன்னு எழுதணும். அப்படி எழுதுனோம்னா h² ஆல்ரெடி h² இங்க இருக்கு. இந்த h வெளிய எடுத்துட்டோம்னா h⁴ன்னு மாறும். திருப்பி இந்த ஃபங்ஷனை வந்து xyன்னு எழுதிக்கிறோம். அதாவது ijன்னு எழுதிக்கிறோம். -18 இது தப்பா எழுதியிருக்கேன். -18 81 ijன்னு எழுதிக்கோ. இங்க வந்து 1/3 4 -81 இந்த h வந்து வெளிய எடுத்து h⁴ஆ வச்சுக்கிறோம். இந்த 3 கேன்சல் ஆயிடும். அவ்வளவுதான். இந்த 3யும் இந்த 81 கேன்சல் ஆயிரும். 3/4 இருக்கும். அது 81 இந்த 81 கேன்சல் ஆயிரும். ஈக்குவல் டு -i, jன்னு இருக்கும். தப்பா எழுதியிருக்கேன். அடுத்து அதே மாதிரி தான் இப்ப என்னென்ன கண்டுபிடிக்கணும்? இந்த 4 பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்குரிய கோஆர்டினேட்லாம் எழுதி வச்சிருக்கோம். அடுத்து இந்த i இருக்க இடத்துல வந்து இத போடணும். j இருக்க இடத்துல இது போடணும். அடுத்து இதுக்கு, அடுத்து இது அப்படியே வரிசைக்கு எல்லாத்துக்கும் பண்ணணும். பண்ணோம்னா 4 ஈக்குவேஷன் கிடைக்கும். 4 ஈக்குவேஷன் கிடைக்குதா? இப்போ வந்து நான் என்னன்னா 5 and 8 கன்சிடர் பண்ணிக்கிறேன். 5ல U2, U3 இருக்கு. 5ல U2, U3 இருக்கு. அதே மாதிரி 8லயும் U2, U3 இருக்கும். இத பண்ணோம்னா வந்து இந்த 2 எழுதியிருக்கேன். 2 எழுதி சப்ராக்ட் பண்ணோம்னா இப்படி நிக்கும். U1 = U4ன்னு வந்து நிக்கும். அதுக்கடுத்து என்னன்னா 60 ஈக்குவேஷன். இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பை எங்கேயாவது நம்ம அப்ளை பண்ணலாம். 60 ஈக்குவேஷன்ல கொண்டு போய் அப்ளை பண்ணோம்னா அதுக்கு அப்போ U1க்கும் U2க்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்கும். இருக்கா? அடுத்து இந்த ஈக்குவேஷன் வந்து திருப்பி 5th ஈக்குவேஷன்ல கொண்டு போய் அப்ளை பண்ணலாம். சரி. 7th ஈக்குவேஷன் நினைக்கிறேன். 7th ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணோம்னா அப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்கும். ஓகே. இப்போ மொத்தம் 4 இது கிடைச்சிருக்கு. இப்போ வந்து என்னன்னா இங்க பாரு U1, U2 இருக்கு. U1, U3 இருக்கு. நம்ம வந்து ஏதாவது கன்சிடர் பண்ணணும். இப்போ வந்து மொத்தம் 3 ஈக்குவேஷன் தான் நம்ம கால்குலேட்டர்ல போட முடியும். அதே மாதிரி U1, U2, U3 அதாவது 3 வேரியபிள் தான் போட முடியும். 3 ஈக்குவேஷன் தான் போட முடியும். அப்ப எதை பிக் பண்ணணும்னு நம்ம தான் பார்க்கணும்.
இப்போ நமக்கு வந்து u1 இருக்கு, காமனா இருக்கு. ஸோ u1 காமனா இருக்கிற மாரி ஏதாவது பார்க்கணும். ஸோ இங்க பார்த்தோம்னா u1 இல்ல இந்த ஈக்குவேஷன்ல. ஸோ 8த் ஈக்குவேஷன் எடுக்க மாட்டோம். இங்க இருக்குது. ஸோ கன்சிடர் பண்ணலாம். அடுத்து இங்கேயும் கன்சிடர் பண்ணலாம். இங்கேயும் கன்சிடர் பண்ணலாம். ஆனா u2, u3 சேர்ந்து இங்க இங்க u2 இருக்கு, இங்க u3 இருக்கு. ஸோ அப்போ u1, u2, u3 இருக்க மாரி ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா இந்த ஈக்குவேஷன் இருக்கு. ஸோ 5த் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். எழுதியிருக்கேன். நான் 5த் ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன். ஸோ இந்த 3 ஈக்குவேஷன் வந்து கால்குலேட்டர்ல போடணும். கால்குலேட்டர்ல போட்டா u1, u2, u3 கிடைக்கும். அத கொண்டு போய் ஏதாவது ஒரு இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா u4 கிடைச்சிரும். ஏன்னா நம்ம இங்க சால்வ் பண்ணா u1, u2, u3க்கு மட்டும் தான் சால்வ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் தான் கிடைக்கும். ஸோ அத கொண்டு போய் எதுலயாவது சப்ஸ்டிட்யூட் பண்ணா u4 கிடைச்சிரும். அவ்வளோதான்.